ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவைக்கு பிரதமர் மோடி வரும் தேதி மாற்றம். 16ஆம் தேதிக்கு பதிலாக 21ஆம் தேதி வருவார் என அறிவிப்பு. புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கிராம வளர்ச்சி திட்டக்குழு கூட்டம். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. புதுவை மின்துறையில் உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தால் அலுவலகத்திற்கு வெளியே அமர்ந்து பணி செய்த உதவி பொறியாளர். சமூக வலைதளத்தில் பரவும் வீடியோவால் பரபரப்பு. புதுவை காவல்துறையில் துணை ஆய்வாளர்களுக்கான உடற்தகுதி தேர்வு. 13 நாள் நடைபெற்ற தேர்வில் 1244 பேர் தேர்ச்சி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடி புதுவைக்கு வருகை தரும் தேதி மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி பிரதமர் மோடி 16ஆம் தேதிக்கு பதிலாக 21ஆம் தேதி புதுவை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம், புதுவை, கேரளா உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான தேதி இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக பிரதமர் மோடி புதுவைக்கு அரசுமுறை பயணமாக வரவுள்ளார். அப்போது புதுவைக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி 16ஆம் தேதி புதுவை வருகிறார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 21ஆம் தேதியாக அது மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசியல் பயணமாக வருகிற 14ஆம் தேதி புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். அங்கு அவர் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசவுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கான ஆரம்ப கட்ட வேளையில் புதுவை மாநில பாரதிய ஜனதாவினர் தொடங்கியுள்ளனர். மேலும் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் என அடுத்தடுத்து தலைவர்கள் புதுவைக்கு வருவது தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது. புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 கிராமங்களுக்கான கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழுவில் ஆலோசிக்கப்பட்டது. புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு பிப்ரவரி 4ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையிலும் மற்றும் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநரின் முன்னிலையிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் அதிகமாக வாழக்கூடிய 10 கிராமங்களை மத்திய அரசு தேர்ந்தெடுத்து அதன் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா 20 லட்சம் ரூபாய் அளிக்கிறது. மேலும் புதுவை அரசும் தனது மாநில பங்காக பணிகளின் தன்மைக்கு ஏற்ப நிதியை வழங்குகின்றது. இந்த திட்டத்திற்காக புதுவை அரசு மாநில, மாவட்ட மற்றும் கிராமப்புற அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைத்துள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 கிராமங்களில் அடிப்படை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 10 கிராமங்களில் கிராம வளர்ச்சி திட்டம் இந்த குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் இந்த குழுவின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திட்டத்தின் செயல்பாடுகளை குழு உறுப்பினர்களுக்கு விளக்கி கூறினார். மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட 10 கிராமத்திற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் திட்டத்தின் செயல்பாடுகளை பட்டியலிட்டு திட்டத்தினை விரைந்து முடிக்க வேண்டிய அவசியத்தை குழு உறுப்பினர்களுக்கு எடுத்து கூறினார். மேலும் குழுவின் உறுப்பினர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை ஊழியர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் உதவி பொறியாளர் உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தால் அலுவலகத்திற்கு வெளியில் அமர்ந்து பணிபுரியும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரை சேர்ந்த தணிகாசலம்
மின்துறையில் உதவி பொறியாளராக பணியாற்றி வருகிறார். காராமணிக்குப்பம் சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் நிர்வாக அதிகாரியாகவும் இவர் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் மின்துறையில் இளநிலை பொறியாளராக இருந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பதவி உயர்வு மூலம் உதவி பொறியாளராக பணி உயர்வு பெற்ற இவர் மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்த குழுவின் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு உயர் அதிகாரிகளால் பல பிரச்சனைகள் வந்தபோதிலும் அதனை திறம்பட சமாளித்து வந்த நிலையில் தற்போது அவருக்கு எந்த பணியும் வழங்காமல் அலுவலகத்திற்கு உள்ளே இடமும் வழங்காததால் உப்பளம் மின்துறை வளாகத்தில் வெளியில் அமர்ந்து அவரது பணியை மேற்கொண்டு வருகிறார். மின்துறையில் பணியாற்றும் உதவி பொறியாளர் ஒருவருக்கு உயர் அதிகாரிகளால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வெளியில் அமர்ந்து பணிபுரியும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் மின்துறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொடுக்கல, நான் விஆர்எஸ் கொடுத்துட்டேன். இந்த 2 மாதம் கொடுக்க போகிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம், நான் வேலை செய்யணும். எனக்கு கொடுத்தா தான் நான் செய்ய முடியும். நான் போய் தட்டி பிடிச்சிக்கிட்டு இப்போ உட்காந்து முடியல சீட்டில் எங்கள் தான் கொடுக்கணும், இல்லை எங்கள் ஹெச்ஓடி கொடுக்கணும். நான் இது ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துட்டு என்னென்ன பண்ண சொல்கிறேன். புதுச்சேரியில் 13 நாட்களாக நடைபெற்ற துணை ஆய்வாளர் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் இதுவரை மொத்தம் 1244 பேர் மட்டுமே எழுத்துத் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 துணை ஆய்வாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 16,481 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்கள் பிரிவில் 12,378 நபர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த 19ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதல் 12 நாட்களில் 1136 பேர் தேர்வாகினர். இதனையடுத்து 13ஆம் நாளான பிப்ரவரி 3ஆம் தேதி 388 பேர் பங்கேற்றனர். அதில் 87 பேர் தேர்வாகினர். மேலும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பிரிவில் 21 பேர் தேர்வாகியுள்ளனர். இதுவரை 13 நாட்களில் மொத்தம் 1244 பேர் மட்டுமே தேர்வாகி அடுத்த மாதம் நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். தொடர்ந்து பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கிய நிலையில் முதல் நாள் தேர்வில் 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே பாரில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தை சேர்ந்தவர் உலகநாதன் மகன் வினோத் என்கிற வினோத்குமார். கார்பெண்டரான இவர் சென்னையில் வேலை செய்துவிட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வீட்டிற்கு திரும்பியுள்ளார். பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் தனது நண்பர்களுடன் புதுச்சேரி மாநிலமான ஆலங்குப்பத்தில் உள்ள தனியார் பாரில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த துருவை காலனியைச் சேர்ந்த சிலருக்கும் வினோத்திற்கும் போதையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த துருவையை சேர்ந்த கும்பல் வினோத்தை சரமாரியாக தாக்கியுள்ளது. அதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தகவல் அறிந்த தன்வந்திரி நகர் ஆய்வாளர் பாலமுருகன், துணை ஆய்வாளர்கள் ரமேஷ், ராஜேஷ் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வினோத்தை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த வினோத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தன்வந்திரி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தனியார் பாரில் வினோத்தை ஒரு கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநில ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அண்ணா சாலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முன்னாள் காவல்துறை தலைவர் சந்திரன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகி பிரதீபன் ஆகியோரின் ஏற்பாட்டில் அண்ணா சாலையில் உள்ள தனியார் மொபைல் ஷோரூம் அருகில் ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் லாஸ்பேட்டை சாமிநாதன், நெட்டப்பாக்கம் பெரியசாமி, கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், மாநில நிர்வாகி புதியவன், லாஸ்பேட் தொகுதி தலைமை சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் சந்துரு, வேல்முருகன், பிரதாப், வினோத், கிரண்ராஜ், பார்த்திபன், பேட்ரிக். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மற்ற தொகுதி அணி தலைமை நிர்வாகிகளான ராஜா, மனோ, சூர்யா மற்றும் மகளிர் அணி தமிழ்செல்வி, செல்வி மற்றும் கிளை நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ், சங்கர், வினோத், ஆனந்த், அஜய், தர்மா, தனுஷ், விக்ரம் மற்றும் நிர்வாகிகள், கழக தோழர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.
வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி வாலிபரிடம் 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்துள்ளார். இந்நிலையில் ஆன்லைனில் ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. உடனே அதில் குறிப்பிடப்பட்ட செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். எதிர்முனையில் பேசிய அவர் ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் இதற்காக பெர்மிட், விசா உள்ளிட்டவற்றுக்காக 7 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் கூறியுள்ளார். வேலை கிடைக்கும் என்ற ஆசையில் அவரும் 7 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு கடந்த பிறகு அவருக்கு பணி ஆணை எதுவும் வரவில்லை. இதனால் அவர் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது அவரால் முடியாததால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,715 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,200 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி